ஹலோ aspirants, இந்த வீடியோவில் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் அதை வச்சு வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஒரு கோலத்தோடைய புறப்பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154 சென்டிமீட்டர். அப்படின்னா அதோடைய விட்டம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கோலம் அப்படின்னா என்னென்னா ஸ்பியர், ஒரு பால் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடைய புறப்பரப்பு அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏஸ் ஈக்குவல் டு 154. அப்படின்னா அதோடைய விட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விட்டம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டயாமீட்டர், அது தான் வந்து விட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. விட்டம் அப்படின்னா 2 × 6 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரேடியஸ் ஆரம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா நம்ம 2r கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஆரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, பரப்பளவு, புறப்பரப்பு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 154 சென்டிமீட்டர். கோலத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4πr² அப்படின்றது தான் பரப்பளவுக்கான ஃபார்முலா. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 154க்கு ஈக்குவல்ட்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம ஆரை கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக? அப்படின்னா 4 × 22/7, பையோட மதிப்பு 22/7 × r² அப்படின்னு போட்டுக்கலாம். 154. அப்போ r²க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் r² வச்சுக்கிட்டு மற்ற இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 154 × 7 டிவைடட் பையில் 4 × 22. சரிங்களா? 4ஐயும் 154ஐயும் கேன்சல் பண்ணலாம். 4 1 4, சாரி 4 இதையும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ஐயும் 154ஐயும் கேன்சல் பண்ணலாம். 11ஆம் வாய்ப்பாடால் பண்ணலாம். 11 2 என்னென்னா 22, 11 1 பார்த்திங்கன்னா 11 வரும், மிச்சம் 4 இருக்கும். ஸோ 14 அப்படின்னு வரும். இங்கே வந்து கீழே 2 இருக்குது, அங்கே மேலே வந்து 14 இருக்கா. 2 1 2, 2 7 14. சரிங்களா? r² ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 7 × 7/4 அப்படின்னு வருது. அப்போனா ஆர் ஈக்குவல் டு என்ன மதிப்பு அப்படின்னு பாருங்கள். ஆர்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா மேலே ஒரு 7 வரும், கீழே 4 இருக்குது, அதுக்கு ரூட் எடுத்தால் 2 அப்படின்னு வரும். ஆர்ஸ் ஈக்குவல் டு 7/2. இதுதான் வந்து ஆன்சர். நம்மளுக்கு என்ன ஆனால் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2r கேட்டிருக்காங்க. 2r ஈக்குவல் டு அப்போ என்ன ஆன்சர்னா 2 × 7/2. 2 2 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து 7 அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். சரிங்களா? இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சதுக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு வந்து 880 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதோட ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதோட உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு உருளைனா சிலிண்டர், இதோடைய மொத்த புறப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. மொத்த புறப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 880 சதுர சென்டிமீட்டர். ஏ வந்து 880 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட ஆரமும் கொடுத்துட்டாங்க. ஆரம்னா ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 10 சென்டிமீட்டர். அதோட உயரம் என்ன, ஹச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? முதல்ல உருளையோட மொத்த புறப்பரப்போடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்ப்போம். உருளைக்கு மொத்த புறப்பரப்பு, அந்த சைடு இருக்குல்ல, சைடு பரப்பு மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, வெறும் புறப்பரப்பு மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதாவது இந்த உருளை இப்படி இருக்குல்ல, இதன உருளை, இந்த உருளையோட இந்த ரீஜன் மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πrh அப்படின்றது தான் அதோடைய பரப்புக்கான ஃபார்முலா. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மொத்த புறப்பரப்பு அப்படின்னா உருளைக்கு மேலேயும் கீழேயும் என்னென்னா 2 வட்டம் இருக்குது. சரிங்களா? அதையும் சேர்க்கணும் நம்ம. அதையும் சேர்த்தா வட்டத்துக்கான ஏரியா பரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr². 2 வட்டம் இருக்குது. ஸோ என்னென்னா 2πr² அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும். இது நம்ம எப்படி ஷார்ட்டாக எழுதலாம் அப்படின்னா 2πr 3த்தையும் வெளில எடுத்துடலாம், மிச்சம் h + r அதை மட்டும் வச்சுக்கலாம். h + r மட்டும் உள்ளே இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து எதோட ஈக்குவேட் பண்ணியிருக்காங்கன்னா 2πr h + r ஈக்குவல் டு 880 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆரை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு போட போகிறோம். ஆரை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 2π
ஆறுக்கு பதிலாக 10 இன்ட்டு h + r 10 ஈக்குவல் டு 880. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 10 h + 10 ஈக்குவல் டு 880. h + 10 அப்படின்றது நம்மளுக்கு என்னென்னு தெரியாது. ஸோ நம்ம இங்கே வச்சுக்கலாம். h + 10 ஈக்குவல் டு 880 மேலே வந்து 7 டிவைடட் பை கீழே 2 இன்ட்டு 22 இன்ட்டு 10. சரிங்களா? இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் பண்ணிடலாம். வேறு எதை கேன்சல் பண்ணலாம்னா 22 1 22 22 4 என்ன வரும் அப்படின்னா 88 அப்படின்னு வந்துடுமா? ஓகே, 2யும் 4யும் கேன்சல் பண்ணலாம். 2 1 2 2 2 4 அப்படின்னு கேன்சல் பண்ணலாம். h + 10 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 14 அப்படின்னு வரும். அப்போ h ஈக்குவல் டு என்னென்னா 14 - 10. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? இது மாதிரி சம்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா தெரிஞ்சிட்டா நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் போட்டுடலாம். அதனால் இந்த கோலம் அப்புறம் வந்து உருளை இது மாதிரி எல்லா ஃபார்முலாஸ்லையும் வந்து என்னென்னா படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.